பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தியானத்திற்கு இன்றைக்கு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரையுள்ள வசனங்களை ஒருத்தர் வாசிங்க. ரெண்டாவது ஆளு பைபிள் படிக்கிறவங்க மைக்ல படிங்க, இல்லைன்னா ரெக்கார்டிங்ல அது வராது, நம்ம வயர் மூலம் ரெக்கார்டிங் பண்றோம். ரெண்டாவது 2 நாளாகவும் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க. 1 கொரிந்தியர் 10:16 முதல் 18. இரண்டாவது 2 நாளாகவும் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருளென்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருளென்றும் நான் சொல்லுகிறேனா? 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாசி, எடுத்து வாசி. மைக்க பின்னாடி. அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு 2 வசனங்களை வாசித்தோம். முதலாவது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 18 வரை உள்ள வசனங்களில் விதமாய் நாம் பார்க்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுல் கம்யூனியனை குறிச்சு எழுதுறார். கம்யூனியனை குறித்து எழுதும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், அல்லது இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டால், நாம் ஸ்தோத்திரம் பண்ணி பானம் பண்ணுகிறதற்கு எடுக்கிற இந்த பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருக்கிறது. தேவ சமூகத்துல ஒரு கம்யூனியன்ல பங்கெடுக்கிறோம் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தைகளை சொல்லிதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்றார். அந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை ஆயிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் வாங்கி இதை பானம் பண்ணுங்கள் என்று சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த கம்யூனியனை தொடங்கும் பொழுது he blesses the table. அந்த இடத்துல blesses ஆசீர்வதிக்கிறோம்னு அர்த்தம் இல்ல, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தபடியினால் நாங்கள் என்ன செய்யறோம்? ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னதை அவர் நினைவு கூறச் செய்கிறார். சோ தேவன் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணினார். 23ஆம் சங்கீதத்துல தாவீது இத தீர்க்க தரிசனமா எழுதுறான். எப்படி எழுதுறான்? நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆனா யாருக்கு முன்னாடி இந்த பந்தி? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை
ஆயத்தப்படுத்தி. So why should I bless the table of the Lord? கர்த்தருடைய பந்தியை நான் ஏன் ஸ்தோத்தரிக்கணும்? இந்த பந்தி என்னை சத்துருக்களின் மேல் ஜெயம் எடுக்க வைக்கிற ஒரு பந்தி. ஒரு பக்கம் நான் அவருடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் பங்காளியாய் மாறுறேன், அதனால நான் நித்திய ஜீவன்ல வளர்றேன், அதனால நான் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் மாறுறேன். இதெல்லாம் ஆவிக்குரிய பகுதிகள். அதே நேரத்துல என் வாழ்க்கையில யுத்தங்கள், போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. யுத்தம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. காலை ஜெபத்துக்கு ரெகுலரா வர்றவங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம எந்த புஸ்தகத்தை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறோம்? என்னைக்கு ஆரம்பிச்சோம்? யாருக்கா தெரியுமா? எபேசியர் ஆரம்பிச்சது என்னைக்கு? அதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் நாங்க எழுதி வைக்கிறோம். ஆனா என்கிட்ட படிக்கிற பாஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா டேட் போட்டு கிளாஸ் எல்லாம் எழுதுவாங்க. உன்னத பாட்டு புஸ்தகத்தை லாக்டவுன் பீரியட்ல நான் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். 2 வருடம் 10 மாசம் கிளாஸ் எடுத்தேன். 2 வருடம் 10 மாசம் லைன் பை லைன் அவங்க அதை படிச்சாங்க பாஸ்டர். எனக்கு முடிச்சதுக்கு அப்புறம் இது எவ்வளவு நாள் ஆச்சுங்கிறேன். அப்பதான் ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் 2 வருஷம் 10 மாசம் முடிஞ்சு 11வது மாசத்துல 3 வாரமோ என்னமோ ஆயிருக்கு அப்படின்னு. நாட்கள் போனதே தெரியல. எபேசியர் தொடங்கி எனக்கு தெரிஞ்சு இப்ப எப்படி ஒரு 2-3 மாசம் இருக்கும். 3வது மாசம் 17ஆம் தேதி எபேசிய நிருபம் தொடங்குறோம். காலையில 5 மணிக்கே வேத வசனத்தை தொடர்ந்து லைன் பை லைன் தியானித்துக் கொண்டு வருகிறது. ஜெயக்குமாரி அம்மாவுக்கு தூக்கம் எப்ப வரும் அப்படின்னா விடிய காலில் 3 மணிக்கு தூங்கி 7 மணி வரைக்கும் தூங்கிடுவாங்க. அப்படி தூங்கிட்டாங்கன்னா காலையில் ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. தூக்கம் வரலன்னா காலை ஜெபத்துக்கு கரெக்டா வந்துருவாங்க. ஒரு நாள்லாம் காலை ஜெபம் முடிச்சு தூங்குறாங்க. நாங்க விசிட்டிங் போறோம், தூங்கிட்டே இருக்கிறாங்க சாயங்காலம் வரைக்கும். நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்ல பாஸ்டர், தூக்கம் இல்ல சிஸ்டர். எப்படியோ பரவாயில்ல. சோ அப்ப காலையில இத்தனை மாதங்களா இன்னும் முடியல. எபேசிய நிருபம் இன்னும் முடியல. 6ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம இருக்கிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சபை எப்பவுமே யுத்த களத்துல இருக்கும். சபை ஒரு நாளும் பஞ்சு மெத்தையில படுத்து தூங்கிட்டு இருக்காது. சபைக்கு யுத்தம் உண்டு, சபைக்கு போராட்டங்கள் உண்டு, சபைக்கு எதிர்ப்புகள் உண்டு. அப்ப இந்த யுத்தத்துல நாம ஜெயம் எடுக்கணும்னா கர்த்தருடைய பந்தி அவசியம். கர்த்தருடைய பந்தி அவசியம். பிரியமானவர்கள், இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அது வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய சூழ்நிலைகள் வேற, அவங்கள நம்ம இதோட ஒப்பிட முடியாது. ஆனா அட்லீஸ்ட் இங்க இருக்கிறவங்க நம்ம அந்த கர்த்தருடைய பந்திக்குரிய மரியாதையோடு, பயபக்தியோடு, அதற்குரிய பரிசுத்தத்தோடு, ஏன்னா நாம பார்க்கிறோம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய, வாயத்திறந்து சொல்லுங்க எல்லாரும், ரத்தத்தின், எல்லாம் பைபிளை கையில் எடுங்க. சும்மா வேடிக்கை பார்க்கிறேன். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியம். நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியம். அப்போ கம்யூனியன்ங்கிறது அவருடைய ரத்தத்துக்கும் அவருடைய மாம்சத்துக்கு நம்மளை பங்காளிகளாய் மாற்றுகிற ஒரு வேலை. ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் ஏன் ஞானஸ்நானம் எடுக்காதவங்களுக்கு நம்ம கம்யூனியன் கொடுக்கறது இல்லை? யாருக்காவது தெரியுமா? என்ன ஜான்சி? அதாவது அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. ஞான ஸ்நானத்துலதான் அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமா? அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானம். ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா இன்னும் ஞான ஸ்நானம் எடுத்திருக்க மாட்டாங்க. சோ யூசுவலா சபைகள்ல ஞான ஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்க அனுமதி கொடுக்கிறது இல்லை. அது காரணம், வாசிக்க அந்த வசனத்தை.
மைக்ல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஒரு மைக்கு பின்னாடி இருக்கட்டும், அப்ப மாத்தி மாத்தி வாசிக்கலாம் டக்குன்னு எடுக்கிறவங்க. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம், ஞானஸ்நானத்துலதான் நம்ம கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள வர்றோம். we come into Christ. அடுத்தது அது மட்டும் இல்ல, அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம். அப்ப ஞானஸ்நானம் பாத்தீங்கன்னா ஒரு சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம், அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவம், உயிர் தெழுகிற அனுபவம். இது மூன்று ஞானஸ்நானத்துல ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும். ரட்சிப்புல சிலுவையில் அறையப்படுகிறான், ஞானஸ்நானத்துல அடக்கமும் உயிர் தெழுதல், இந்த மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானம். அப்ப அவருடைய மரணத்துக்குள்ள நான் வராம அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நான் என்ன செய்ய முடியாது, புசிக்கவோ பானம் பண்ணவோ முடியாது. ஏனென்றால் அவருடைய மரணத்துல எனக்கு ஜீவன், அவருடைய மரணத்துல எனக்கு விடுதலை, அவருடைய மரணத்தில் எனக்கு ஆசீர்வாதம், அவருடைய மரணத்தில் எனக்கு புதிய வாழ்க்கை, அவருடைய மரணத்தில் எனக்கு பாவ மன்னிப்பு, அவருடைய மரணத்தில் அவருடைய சாயலுக்குள் வளரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அப்ப இந்த அப்பத்திலும் ரசத்திலும் பங்கெடுக்கும் பொழுது யோவான் 6:54 பார்க்கிறோம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்கிறார். அப்ப நித்திய ஜீவன் ஒரு பக்கம், உயிர் தேர்தலுக்கு தகுதி ஆகிறது இனி ஒரு பக்கம். பிரியமானவர்களே, அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கும் பொழுது நித்திய ஜீவன்ல வளர்றான், அவன் உயிர் தேர்தலுக்கு ஆயத்தமாகிறான். இது அதாவது உயிர் தேர்தல்ங்கிறது கர்த்தருடைய வருகையில நடக்க போகிற, எதிர்காலத்துல நடக்க போகிற ஒரு காரியம். அப்ப அன்றாட வாழ்க்கைக்கு இந்த கர்த்தருடைய பந்தி எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? அதுக்குதான் 23:4 நீர் என் சத்துருக்களுக்கு முன்பாக என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அங்க பாத்தீங்கன்னா 2 ஆசீர்வாதம் சொல்லி இருக்கு. ஒன்று, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு என்ன செய்றீர், பந்திய. முந்தி ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட்ல, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ராஜாக்கள் சாதாரணமாக என்ன பண்றது வழக்கம் அப்படின்னா, 2 விதமான வழக்கம் இருந்ததாக வேத வரலாறு, அதாவது பைபிள் ஹிஸ்டரி சொல்லுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சத்துருக்களை தோற்கடிச்சிட்டு 2 விதத்துல அவங்க செயல்படும். ஒண்ணு, அந்த ராஜாவை கொன்றுறது. சில நேரங்களில் அந்த ராஜாக்களை உயிரோட வச்சுட்டு அவங்கள கையையும் காலையும் கட்டி சிறை கைதிகளாய் பிடிச்சு அவங்கள முன்னாடி முட்டி போட வச்சுட்டு, அவங்க எந்திரிச்செல்லாம் ஓடெல்லாம் முடியாது, கையும் காலையும் கட்டிடுவாங்க, முட்டி போட மட்டும் விட்டுருப்பாங்க. இவர்கள் புசித்து குடித்து களி கூர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிறதுலே வயசு கம்மியான ஒரு பையனை அனுப்பி அவன் தலையை வெட்டுறாங்க. ஒரு முறை சாமுவேலின் நாட்கள் இது நடந்தது. அப்ப அவன் சொல்றான், அவன் வெட்டினா அறகுறையா வெட்டிட்டான், நான் உயிர் போகாது, அதனால நீரே என்ன செஞ்சிரும், வெட்டி போடும். பிரியமானவர்களே, ஒன்று முதல்லையே வெட்டி காலி பண்ணிட்டு அந்த பிணக்குவியல்களின் நடுவிலே அவர்கள் புசித்து குடித்து தாங்கள் பெற்ற ஜெயத்தை சந்தோஷமாக அனுபவிக்கிற ஒரு வழக்கம். இன்னொன்னு, தானுடைய சந்தோஷத்தை சத்துரு பார்க்கணும். அவனுக்கு உயிர் போகுது, ஆனா போறதுக்கு முன்னாடி நான் புசித்து குடித்து கழித்து இருக்கிறதை சத்ரு பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் தலையை என்ன பண்ணிடுறது, வெட்டிடுறது. இப்ப பிரியமானவர்களே, தெய்வம் தலையை நசுக்குனாரு, பிசாசின் தலையை நசுக்குனாருன்னா அர்த்தம் என்னன்னா அவனுடைய திட்டத்தை தாறுமாறாக்கிட்டார். ஆனால் இன்னும் பிசாச தெய்வம் கொல்லல, அதுக்குரிய நேரம் இருக்கு. ஆனால் எந்த பிசாசினால் மனிதன் பாவத்திற்குள்ளானானோ அதே பிசாசுக்கு முன்னாடி மனிதனை தேவ சமூகத்துல கழிகூற பண்ணணும். அப்ப நீங்க ஒரு கம்யூனியன்ல பங்கெடுக்கிறீங்கன்னா அதனுடைய ஒரு பக்க அர்த்தம், சத்ருவை நீங்க ஏற்கனவே தோற்கடிச்சிட்டீங்க அல்லது ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொரு கம்யூனியனும்
ஜெயத்தின் கொண்டாடுதலை வெளிப்படுத்துகிறது. இயேசு தன்னுடைய ரத்தத்தினால பிசாசை என்ன செஞ்சார்? கல்வாரியில ஜெயிச்சார். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டுச்சு, பிற்கப்பட்டுச்சு. அதனால திரைச்சீலை என்ன ஆயிடுச்சு? ரெண்டாய் கிழிந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகக்கூடிய ஒரு வழி திறக்கப்பட்டது. அப்போ அதை கொண்டாடும்படிக்கு தேவ சமூகத்துல என்ன செய்யணுமா? அதனாலதான் பஸ்காவை குறித்து படிக்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு என்ன, அது தமிழ்ல எப்படி இருக்குன்னு தெரியல. யாத்திராகமம் 12:14 வாசிங்க. யாத்திராகமம் 12:14. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் இல்ல, யாத்திராகமம் 12:14. 12:14. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாயிருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பார்களாக. அது கர்த்தருக்கு என்னவா ஆசரிக்கணுமா? பண்டிகையாக, பண்டிகையாய் ஆசரிக்கணும். பண்டிகை என்னங்க? பண்டிகை எதுக்காக ஆசரிக்கிறது? மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, களிகூறுதலை வெளிப்படுத்துறதுக்கு. அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டியினால் சங்கார தூதனுடைய கிரியையை தேவன் அழித்தார். சங்கார தூதன் இஸ்ரவேலுடைய வீடுகளில, ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில உள்ள நுழைய முடியல. கல்வாரியின் ரத்தத்தினால பிசாசின் திட்டத்தை தேவன் அழித்தார். பாவத்தின் அடிமைத்தனத்தை அவர் அழித்தார். அதனால மனுக்குலம் பாவத்தில் இருந்த விடுதலை பெற்றிருக்கிறது. அப்ப அந்த விடுதலையை கொண்டாடுறதுக்கு ஒரு பக்கம் நாம நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து பலியானதை நினைவு கூறுகிறோம். மறுபக்கத்துல அன்றாடம் போராட்டம். ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் வருது, நெருக்கம் வருது, பிரச்சனைகள் வருது, என்ன வேதனைகள் வருது, துக்கங்கள் வருது. ஆனா இதுல எல்லாத்திலையும் நாம் ஜெயம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு போராட்டத்தையும் நாம் தேவ பலத்தினால் ஜெயிக்கணும். அவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்காளிகள் ஆகிறதுனால் நாம் ஜெயம் எடுக்கணும். ஏன்னா கல்வாரியில் அவர் யாரை ஜெயிச்சிட்டார்? பிசாச ஜெயிச்சிட்டார். அவர் பிசாசை ஜெயித்ததுனால உங்களை என்னையும் அவர் யாராய் மாற்ற விரும்புகிறார்? ஜெயாளிகளாய் மாற்ற விரும்புகிறார். ரோமர் 8:36 வாசிங்க. ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்புகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறாய் இருக்கிறோமே. அன்றாட வாழ்க்கையில என்னெல்லாம் வருதா? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம். ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். அது நம்மளை ஜெயிக்க முடியாது. நமக்கு நிச்சயமாக ஒரு ஜெயம் உண்டு பிரியமானவர்கள். சோ அந்த ஜெயத்திற்குள் நம்மை வழி நடத்துகிறது தான் கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்திய நாம் ஒரு நாளும் அலட்சியம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பந்திக்கு ஒரு கனம் இருக்கிறது. கர்த்தருடைய பந்திக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. கர்த்தருடைய பந்திக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய பந்தி நம்மை ஜெயாளிகளாய் மாற்றும்படிக்கு, அது ஏற்கனவே நம்ம ஜெயம் பெற்றுட்டோம். ஆனா எல்லாத்திலையும் ஜெயம் பெற்றுட்டோமா? இன்னும் இல்ல. நம்மோடு போராடுகிற பாவம் இன்னும் இருக்கு. நம்மோடு போராடுகிற அசுத்தாவிகள் இருக்கு. நம்மோடு போராடுகிற பலவீனங்கள் இருக்கு. நம்மோடு பொருளாதாரத்துல போராடுற வல்லமைகள், கடனை வாங்க வைக்கிற வல்லமை இருக்கு. என்னைக்கு நீங்க சத்துரு முன்னாடி பந்திய கொண்டாடுறீங்கன்னா, கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை என்னைக்கு வாழ்றோமோ அன்னைக்கு சத்துருக்கு முன்னாடி நம்மளால பண்டிகை கொண்டாட முடியும். ஏன்னா நம்ம கடன்ல இருக்கிறோம் அப்படின்னா கூட அது பிசாசுக்கு ஒரு கொண்டாட்டம். என்ன காரணம்? ஏன் கடன் பிசாசுக்கு ஒரு கொண்டாட்டம்? தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீயோ கடன் அது ஆசீர்வாதம். ஆனா அதே அதிகாரத்துல சாபத்துல நீயோ கடன் வாங்குவாய். அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல அன்பை தவிர வேறொன்றிலும், என கடன் வாங்கினவன்
கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைத்தனம் அது. அப்ப கடன் இல்லாத ஒரு ஜீவியம். அப்ப போராட்டங்களை பிசாசு கொண்டு வந்தாலும் இதுல நாம் இயேசுவின் அனுபவங்களை சொந்தமாக்கி அவருடைய மாம்சத்துல நம்ம என்னத்தை பெற்றுக்கொள்றோம்? ஜீவன். அவருடைய ரத்தத்திலேயே என்னத்தை தான் பெற்றுக்கொள்றோம்? ஜீவன். அப்ப டபுள் போர்ஷன் ஆஃப் த லைஃப் ஆஃப் காட், தேவனுடைய இரட்டிப்பான ஜீவனை கர்த்தருடைய பந்தியில நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஜீவன் கிரியை செய்யணுமா செய்யக்கூடாது? செய்யுமா செய்யாதா? செய்யும். என்ன? இப்ப நான் கர்த்தருடைய பந்தியை தகுதியோடு ஆசரிக்கும் பொழுது என் பிரச்சனை, நல்ல கவனிங்க, ஜீவனுக்கு எதிராக போராடுறதுதான் எது? மரணம். மரணம். இப்ப நீங்க 1 ராஜாக்கள்ல படிச்சீங்கன்னா எலிசாவின் ஊழியத்துல நிலத்தில் மரணம், நிலப்பாழ்னு தமிழ்ல தான் இருக்கும். அப்படின்னா அந்த நிலத்துல எதுவுமே விளையாது, நிலம் தரிசா கிடக்குது, மரணம். அடுத்தது ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன் சொல்றான், தேவனுடைய மனுஷனே பானையில என்ன இருக்கு? சாவு. அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல ஜீவன் இல்ல, அங்கு மரணம் இருக்கு. அங்கு மரணம் இருக்கு. நிலத்துல மரணம், நிலப்பாழ். அதனாலதான் அவன் சொல்றான், ஒரு புது தோண்டிய கொண்டு வா, அதுல உப்பு போட்டு கொண்டு வா, அதை தண்ணியை ஊத்தி கரைச்சு அவன் தெளிக்கிறான். சாதாரண உப்பை விதைச்சிங்கன்னா நிலம் இன்னும் தரிசாதான் போவோம். ஆனா தீர்க்கதரிசி உப்பை போட்டு அந்த நிலத்துல போட்ட பொழுது அந்த நிலப்பாழ் இல்லாமல் போயிற்று. தெய்வம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்கிற தெய்வம். அப்போ அடுத்தது குடும்பத்துல மரணம். இன்னொரு தீர்க்கதரிசியின் புத்திரர், அவன் கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டான். இப்ப கடன் கொடுத்தவர்கள் அவன் 2 பிள்ளையையும் அடிமைகளா கொண்டு போறதுக்கு வர்றாங்க. இவன் புலம்புறா எலிசா கிட்ட. அவன் சொல்றான், அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒரே ஒரு குடம் எண்ணெய், பரவாயில்ல, நீ வீட்டை பூட்டு, உன் பிள்ளைகளை அனுப்பி அயலகத்தார் இடத்திலிருந்து காலி பானைகளை வாங்கிட்டு வா, அந்த ஒரு குடம் எண்ணெயை ஊற்று, அந்த எண்ணெய் எப்ப நின்று போகுதோ அது வரைக்கும் ஊற்றிக்கொண்டே இரு, எல்லா பாத்திரங்களையும் நிரப்பு, அதை கொண்டு போய் விற்று நீ உன் கடனை அடன்னு. அவன் அந்த குடும்பத்துல குடும்ப தலைவன் செத்து போயிட்டான். இப்ப பிள்ளைகளையும் அடிமைப்படுத்த மரணம் போராடுகிறது. அடுத்தது சூனேமியாளுக்கு பிள்ளையே இல்ல, கர்ப்பத்துல மரணம். ஆனா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாரு? வயசான காலத்துல அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த ஆண் பிள்ளையும் செத்து போயிடுது. எலிசா கேயாசியை அனுப்புறான். கேயாசி அடுத்து எலிசாவுடைய ஸ்தானத்துக்கு வர வேண்டியவன். 10க்கு எலிசா என்ன பண்றான்? தன்னுடைய கோலை கேயாசியின் கையில வச்சுட்டு, நீ திரும்பி பார்க்காத, எவங்கிட்டையும் பேசாத, நேரா ஓடி போய் பிள்ளையுடைய முகத்துல இத வையின்னு. அவன் ஓடுனா, பார்க்கல, போய் கோலை வச்சான். ஒரு மாற்றமும். ஜீவன் யாருக்குள்ள இருக்கோ அவர்களுடைய கோலை இன்னொருத்தர் சுமக்க முடியாது. சுமந்தாலும் அங்கு ஜீவன் வெளிப்பட. இப்ப நான் எனக்கு அசிஸ்டண்டா இவ்வளவு வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோ, இவன் எனக்கு அசிஸ்டன்ட் தான். ஆனா என்னிடத்திலிருந்து அவன் ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். எலிசா எலியாவின் இடத்திலிருந்து இரட்டிப்பான அபிஷேகம், அவன் ஜீவனை பெற்றிருந்தான். அதனால கோல்ல வல்லம கிரியை செஞ்சது. ஆனா கேயாசி எதை பெற்றுக்கல? ஜீவனை பெற்றுக்கொள்ளல, அபிஷேகத்தை தேடல. அவன் தேடினதெல்லாம் பணம், பொருள். இப்ப இவன் ஒரு கேயாசியா இல்லாமல் ஒரு எலிசாவா இருந்திருந்தா, இந்த கோலை நான் கொடுக்கும் பொழுது எனக்குள் இருக்கிற ஜீவன் இவளுக்குள்ளும் பிரவேசிக்கும். ஆனா இவளே ஒரு கேயாசியா இருந்து இந்த கோலை வாங்கினால் அவளுக்குள்ள இருக்கிறது ஜீவன். அவன் தேடினதெல்லாம் கேயாசி, பணம், பொருள் எல்லாம் உலகத்துக்குரியது. கோல்ல ஜீவன் இருக்கு. ஆனா கோல்ல இருக்கிற ஜீவன் யாருக்குள்ள போகல? கேயாசிக்குள்ள போகல. அர்த்தம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அந்த கோல்ங்கிறது கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த கோல்ல, இந்த தடியில ஜீவன் இருக்கு. ஆனா இந்த ஜீவன் என் இருதயத்துக்குள்ள வரணும். நான் கையில பைபிள் பிடிச்சுக்கலாம், என்ன இந்த பைபிளை இப்படி கூட வச்சுக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல போஸ்ட் கொடுத்து போட்டோ கூட எடுக்கலாம். ஆனா அதனால ஒரு சுக்கு கூட பிரயோஜனம் இல்லைங்க.
பைபிளை தூக்கி இப்படி வச்சுட்டு ஒரு குரூப் இருக்கு, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு எந்த போட்டோ எடுத்தாலும் இந்த பைபிளை இப்படி வச்சுக்கிட்டு எடுப்பான். ஆனா ஜீவன் இல்லாம நீ பைபிளை வச்சு என்ன பிரயோஜனம்? ஜீவன் இல்லாம வெள்ளை டிரஸ் போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல பிரியமானவர்களே. எப்ப எனக்குள் ஜீவன் உண்டாகும்? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 4ஆம் வசனமும், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 4ஆம் வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. பிரியமானவர்களே, அப்ப பைபிளை இப்படி கையில பிடிச்சு பிரயோஜனம் இல்ல. வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, வார்த்தையின் ஆத்மாவுக்குள்ள, வார்த்தையின் சிந்தைக்குள்ள, வார்த்தையின் உணர்வுகளுக்குள்ள, வார்த்தை என்னை வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாயனாய் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை நடத்தி கொண்டிருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்தால் எனக்குள் ஜீவன் இருக்கும். நான் அந்த வார்த்தையை என்னுடைய அசிஸ்டன்ட்டுக்கு கொடுக்கிறேன்னா, அசிஸ்டன்ட்டும் வார்த்தையை தேடுற ஒரு ஆளாய் இருந்தாதான் அது வேலை செய்யும். அசிஸ்டன்ட் வார்த்தையை தேடல, அது பணத்தை தேடுது, அது உலகத்தை தேடுது, அது மோட்சத்தை தேடுதுன்னா வார்த்தை அப்படிப்பட்டவர்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. பைபிளை யார் வேணாலும் கையில பிடிச்சு போஸ்ட் கொடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம், யார் வேணாலும் பிரசங்கிக்கலாம், ஆனால் எல்லாரிடத்திலிருந்தும் ஜீவன் வெளிப்பட முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உயிர்ப்பிக்கிற வார்த்தை என்னை உயிர்ப்பித்திருந்தால் எனக்குள்ளிருந்து அந்த வார்த்தையின் ஜீவன் புறப்படும் பொழுது அது உங்களை உயிர்ப்பிக்கும், அது ஒரு பாவியை உயிர்ப்பிக்கும், அது மரணத்தில் போராடுகிற ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். பிரியமானவர்களே, இல்லாவிட்டா உயிர்ப்பிக்க முடியாது. பிதாவின் வார்த்தை யாருக்குள்ள இருந்தது? குமாரனுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. அதனால அவர் போயிட்டு பாடைய தொட்டவனை, செத்தவனை கூட தொடலங்க, ஏதோ தொட்டாரு, பாடைய தொட்டாரு, அவன் எந்திரிக்கிறான். கல்லறைய தொடல, வெளியே நின்று லாசருவே வெளியே வா அப்படின்னாரு. வார்த்தையில ஜீவன் புறப்பட்டது, அவன் வெளியே வந்தான். ஒரே யாரதான் கைய பிடிச்சாரு? தேவாலய தலைவனுடைய மகள் மரித்து போயிட்டா, அவளை மட்டும்தான் கைய பிடிச்சு தலித்தா கூமி என்றார். அவள் உயிரோடு எழுப்பினாள். பிரியமானவர்களே, ஜீவனுக்கு சொந்தக்காரராய் இல்லைன்னா அந்த ஜீவன் போய் என்ன செய்ய முடியாது? மற்றவர்களை உயிர்ப்பிக்க, கிரியை செய்ய முடியாது. அப்ப சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தி, அன்றாடம் போராடுற வல்லமை. எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? நீ ஜீவன்ல வளரணும், அதனால அதிக பிரச்சனை. அவங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, அடுத்தவங்களை பார்க்காத. நீ ஜீவன்ல வளரணும், நீ வார்த்தையில வளரணும், நீ கிருபையில வளரணும், நீ அபிஷேகத்துல வளரணும். யாருக்கு அதிக பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறார் தெரியுமா? யார் அவரோடு நெருங்கி நிற்கிறார்களோ, யார் ஜீவனில் வளர ஆசைப்படுகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில போராட்டம் வரும், பிரச்சனை வரும், வேதனை வரும். போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம், சோதனை, நிந்தை, அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரன் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்காதிடமளித்தார். தேவகுமாரன் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்காதிடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசுவைப் போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசுவைப் போல் வேறொரு நேசரில்லையே. தேவப்பிள்ளைய போராட்டம் வருதுன்னா நீ கிருபையில பெருகணும்னு தான் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. உன்னை அழிக்கிறதுக்கு அல்ல, உன்னை உருவாக்குறதுக்கு, உன்னை உயிர்ப்பிக்கிறதுக்கு, உன்னை ஊட்ட கட்டுகிறதற்கு, உன்னை செயலியாய் மாற்றுகிறதற்கு. ஆனா பிசாசு பொய் சொல்றா, கர்த்தர் உன்னை நேசிக்கல, அதனாலதான் இந்த மரணம், அதனாலதான் இந்த கஷ்டம், அதனாலதான் இந்த நஷ்டம். இல்ல, உன்னையும் என்னையும் செயலியாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார்.
கிருபையில வளர்றதுக்கு இந்த போராட்டம். பிரியமான தெய்வ ஜனமே, நேரத்துல போராட்டம் வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, கர்த்தர் நம்மை தனிமையாய் விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. உமது கோலும் உமது தடியும் ஏன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பிரியமானவர்களே, தெய்வம் நம்மளை தனியா விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. யுத்தங்களில நமக்கு பின்னாடி நிற்கிறாரு, நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஒரு நாள் சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிற தெய்வம் அல்ல. பிரியமானவர்களே, எவ்வளவு போராட்டம் வருதோ அவ்வளவு கர்த்தர் உங்கள் பின்னாடி நிற்கிறாரு. நீங்க செபிக்கிறீங்க, நீங்க வேதம் வாசிக்கிறீங்க, நீங்க காணிக்க கொடுக்கிறீங்க, நீங்க ஆராதிக்கிறீங்க, இருந்துட்டும் போராட்டம் 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 போராட்டம். கவலைப்படாதீங்க. ஓரமாய் வந்தும் கிருபையில வளர்றதுக்கு சில நேரம் போராட்டங்கள் அவசியமா இருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணினாலும் கிருபை வரும். போராட்டங்கள் வரும் பொழுது நான் யாரை பற்றி கொள்ள முடியும்? கிருபாசனபதியாகிய கிறிஸ்துவை மட்டும்தான் நான் பற்றி கொள்ள முடியும். என் போராட்டத்துல 2 வார்த்தை ஆறுதலா யாரோ சொல்லிட்டு போவாங்க, ஆனா அந்த வார்த்தையில எந்த மாற்றமும் வராது. காரணம் என்ன? மனுஷ வார்த்தையில கிருபை இல்ல. அதான் கர்த்தர் ஒரு வார்த்தை பேசினால் கிருபை வெளிப்படும். அதைரியம் போதும், சோர்வு போதும், பயம் போதும், கலக்கம் போதும். கர்த்தரோடு இருக்கிற உறவில புதிய பரிணாமத்துக்குள்ள கொண்டு போவதற்கு சில நேரம் கர்த்தர் போராட்டங்களை அனுமதிக்கிறார். தேவ பிள்ளைகளே, அப்ப ஒரு பந்தி, இந்த பந்தியை நீங்க ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கணும். நன்றியுள்ள இருதயத்தோடு எனக்கு ஒரு பந்திய தந்தீரு, சத்துருவுக்கு முன்னாடி ஒரு பந்திய தந்தீரு. ஒவ்வொரு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வரும்போதும் என் சத்துருவுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்துகிறீரே. ஆயத்தப்படுத்துறது மட்டுமில்ல, என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இந்த பந்தி நீங்க அபிஷேகத்துல வளர்றதுக்கு வழியாய் வச்சிருக்கிறார். இந்த பந்தியினால உங்களுக்கு அபிஷேகம் ஊற்றப்படுது. இந்த பந்தியில பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தலையை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். உங்க பாத்திரம் நிரம்பி வழியுது. வறண்ட பாத்திரமாய், கவிழ்ந்து போடப்பட்ட பாத்திரமாய் அல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் அவர் விளங்க செய்கிறதற்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த இருக்கிறார். இட்ஸ் நாட் a ritual. இது ஒரு சடங்கு இல்ல. இது மாசம் கொஞ்சோண்டு அப்பத்தை வாங்கி தின்னுட்டு போறதுக்காக உள்ளதல்ல. I am receiving life, I am receiving grace, I am receiving power, I am receiving the authority, I am receiving the anointing, I am receiving the deliverance, I am receiving the victory in Jesus name. கம்யூனியன்ங்கிறது ஒரு சடங்கு இல்லைங்க, அத பண்டிகையா கொண்டாடு. அத கொண்டாடுறதுக்காகத்தான் தெய்வம் கொடுத்திருக்கிறார். பிரியாணி கொண்டாட்டம் இல்ல. எது கொண்டாட்டம்? கர்த்தருடைய பந்தி கொண்டாட்டம். கூடவே பிரியாணி இருக்கு, அது டபுள் கொண்டாட்டம். ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. தேவ சமூகத்துல நீங்கள் களி கூர்ந்தால், தேவ சமூகத்துல நீங்கள் ஆர்ப்பரித்தால் பிசாசு தோற்று கொண்டே இருப்பார். கர்த்தருடைய பந்தி நீங்க களி கூறுறதுக்காக, நீங்க ஆர்ப்பரிக்கிறதுக்காக, நீங்க ஜெயம் எடுக்கிறதுக்காக, நீங்க மகிமைப்படுத்துறதுக்காக, எரிகோவுக்கு முன்னாடி நின்று ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒரு எரிகோ இருக்கும். போதும். நீங்க 30 நாள் அமைதலா சுத்திட்டு வந்திருக்கிறீங்க உங்க எரியோவை. 31வது நாள் கர்த்தருடைய பந்தி நாள். இது அமைதலா சுத்துற நாள் இல்ல, இது ஆர்ப்பரிக்கிற நாள், இது சந்தோஷப்படுகிற நாள், இது களி கூறுகிற நாள், இது ஜெயத்தை வரவேற்கிற நாள். தெய்வ ஜனமே, ஒரு பெரிய சந்தோஷத்தோட கர்த்தருடைய பந்திக்கு வரணும். அப்ப மத்த நாள்லாம் துக்கத்தோட வரணுமா? இல்ல. மத்த நாள்ல போராட்டங்கள் இருக்கும், எல்லா நாளும் சந்தோஷத்தான். ஆனா கர்த்தருடைய பந்திய நான் யோக்கியத்தையோடு
தகுதியோடு ஆசரிக்கும் பொழுது ஜெயத்தோடு நான் திரும்பி போவேன். அதுதான் தெய்வம் நமக்கு வச்சிருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. பிரியமானவர்களே, வாக்கு தத்தம். அதனால கர்த்தருடைய பந்திக்கு 1000 ஸ்தோத்திரங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன, கோடி ஸ்தோத்திரம்னு வாயில ஒரே வார்த்தையில முடிச்சிடுறது இல்ல. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு முடிஞ்சு போச்சு. நம்ம கோடி போட்டு மூடிடுறோம். அதல்ல, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் மட்டும்தான், எனக்கு தோல்வி இல்ல. நான் வெற்றி பவனி வாழ் செல்வேன். தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு 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 நன்மையே இல்லைன்னு கூட வச்சுக்காங்க. வரப்போகிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், வரப்போகிற ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம், பெறப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், தரப்போகிற சுகத்துக்காய் ஸ்தோத்திரம், வரப்போகிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தரின் எல்லையை பெரிதாக்க போகிறபடியினால் ஸ்தோத்திரம். துதி என்கிறது நிறைஞ்சு வழி. அபிஷேகம் பெருக பெருக துதி என்கிறது நிறைஞ்சு வழியும். தேவன் என் துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். இஸ்ரவேலின் துதிகளில் வாசமாயிருக்கிற தேவரீர், நீர் பரிசுத்தர். அப்ப அவர் வாசமா இருக்கும் பொழுது நான் பரிசுத்தத்துல என்ன செய்யறேன்? வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்தி ஜெயத்தின் பந்தி. இதுல ஒரு முக்கியமான விஷயம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். 18ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவா? போதும். பலிகளை புசிக்கிறவர்கள் எதோட ஐக்கியமா இருக்கிறாங்களா? பலிபீடத்தோடு. முதல்ல பலியோட ஐக்கியமாயிடுறாங்க. அடுத்து எதோட ஐக்கியமாகிறாங்க? பலிபீடத்தோடு. பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரத்துல ஒவ்வொன்றும் கர்த்தராகிய இயேசுவை காண்பிக்குது. குத்துவிளக்கு இயேசு, சமூகத்தப்ப மேஜை இயேசு, தூபபீடம் இயேசு, பலிபீடமும் இயேசுவை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில பலிபீடமும் இயேசு, பலியும் இயேசு. அப்படின்னு என்னங்க சம்பந்தமே இல்லாம இருக்க? பலிபீடமும் இயேசுதான், பலி மிருகமும் இயேசுதான், குத்து விளக்கும் இயேசு, அங்க இருக்கிற எல்லா பனிமுட்டுகளும் இயேசுவை காண்பிக்குது. அப்ப பலிபீடமும் இயேசு. பலிபீடம் என்ன செய்யுது? தன் மேல வர்ற எல்லாத்தையும் சாம்பலாக்குகிறது. முதல்ல அது ஏற்றுக்கொள்ளுது, இரண்டாவது என்ன பண்ணுது? சாம்பலாக்குது. அப்ப பலிபீடம் என்று இயேசு என்று சொன்னால் நம்மை சுத்திகரிக்கிற தேவனாயிருக்கிறார். மாம்சமா இருந்தா நாரும், ஆனா எரிச்சு சாம்பலாக்கிட்டு அதுல நாற்றமே இருக்காது. நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவனாய், நம்மை சுத்திகரிக்கிற ஆண்டவராய் அவர் கிரியை செய்கிறார். ஒரு பக்கம் பலி, பலியில ஜீவனை பெற்றுக் கொள்றோம். ரத்தத்துல ஜீவன், மாம்சத்துல ஜீவன், எல்லா பக்கமும் ஜீவனை பெற்றுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் பலிபீடத்தோடு ஐக்கியம் ஆயிடுறோம். நம்முடைய ஜீவியத்துல எல்லாத்தையும் சுட்டெரித்து சாம்பலாக்குகிற பலிபீடம் நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர். ஒரு பக்கம் ஜீவன்ல வளர்ந்துகிட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் மரணத்துக்கு ஏதுவான எல்லாமே பரிகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப பலிபீடத்தோட எனக்கு ஐக்கியம்னா, ஒவ்வொரு அந்த பலியை நான் புசிக்கிற நான் பலிபீடத்தோடு ஐக்கியப்படுகிறதுனால என் பாவம் என்ன ஆகணும்? எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் என்ன ஆகணும்? அது நீக்கப்படணும். எனக்குள்ள இருக்கிற சுயம் என்ன ஆகணும்? சாம்பலாக்கப்படணும். எனக்குள்ள இருக்கிற தேவ சுத்தம் இல்லாத பகுதிகள் எல்லாம் என்ன ஆகணும்? சாம்பலாக்கப்படணும். ஒரு பக்கம் ஜீவன்ல வளர்ற, ஒரு பக்கம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன், ஒரு பக்கம் துதிக்கிறேன், ஒரு பக்கம் கிருபையில பெறுகிறேன், இன்னொரு பக்கம் நான் என்ன செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறேன்? பலிபீடத்தோட சேர்ந்து சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். பலியை புசிக்கிற எனக்கு பலிபீடத்தோடு ஒரு பங்கு இருக்கிறது, சுத்திகரிப்போடு ஒரு பங்கு இருக்கு. அதை இன்றைக்கு சபைகள் பேசுகிறதே இல்லை. ஆனால் அதனாலதான் நாம் சுத்திகரிப்பு கூட்டங்கள் நடத்துறோம். சரி, ஒரு கேள்வி வரும், 2 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் நடத்திட்டா சுத்திகரிக்கப்பட்டுருவோமா? அப்படி இல்லை. அந்த 2 நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து வரும் பொழுது வார்த்தை நம்மை சுத்திகரிக்கும், வார்த்தை நம்மை புடமிடும், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவியத்துல கிரியை செய்வார். சரிங்க, இதெல்லாம் ஓகே. இப்போ
இதுக்கும் 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு என்ன தொடர்பு? 2 நாளாகமம் 11, 16 திரும்பவும் வாசி. 3 மைக் இருக்கு, ஒருத்தர் மட்டும்தான் வாசிக்கிறார். 2 நாளாகமம் 11, 16. லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு 2 நாளாகமம் 11, 16. பிறகாலே இஸ்ரவேலரின் கோத்திரங்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். இப்ப இங்க என்னத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க ரெகோபயாம் என்கிற ராஜா, அதாவது சாலமோனுடைய மகன், அவன் நாட்களில ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தம் வந்த பொழுது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு முன்னாடியும் யெரொபெயாம் இருக்கிறான், பின்னாடியும் யெரொபெயாமுடைய படைகள் இருக்கு. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்ப கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அந்த ஜெயம் வந்த உடனே அவன் என்ன செய்யறான், இப்போ சில அந்த கர்த்தருக்குரிய சில பகுதிகளை சீர்படுத்த விரும்புகிறார். அப்படி சீர்படுத்த விரும்பும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் கோத்திரங்களிலும் லேவியர் இருக்கிறாங்க. லேவியருக்கு என்ன கிடையாது, சுதந்திரம் கிடையாது. அவங்க 12 கோத்திரத்தில் அவங்களுக்கு பட்டணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தேவாலயம் எங்க இருக்கு? எருசலேம்ல. எங்க தான்ல இருந்து, தான்ங்கிறது வடக்கு எல்லை, அங்க இருக்கிறவனும் கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னா எங்க வரணும்? எருசலேமுக்கு வரணும். அப்ப லேவியர்கள் ஏன் எல்லா பட்டணங்களும் வைக்கப்பட்டிருக்கிறாங்க? அங்க இருக்கிற ஜனத்துக்கு தேவனுடைய வழிகளை போதிக்கிறதுக்காக லேவியருக்கு எல்லா இடத்திலும் பட்டணங்களை கொடுத்து குடியிருக்கிறாங்க. 10 கோத்திரம் பிரிஞ்சு சாலமோனுடைய வேலைக்காரனாயிருந்த யெரொபெயாம் கையில போயிடுச்சு. அவன் ஒரு தந்திரம் பண்றான். இந்த ஜனங்கள் எல்லாம் எருசலேமுக்கு போனா என்ன விட்டுட்டு யாருக்கு பின்னாடி போயிடுவாங்க? தாவீதின் குடும்பத்துக்கு பின்னாடி போயிடுவாங்க. ராஜ்யபாரம் என்ன விட்டு போயிரும். அப்ப ஒரு தந்திரமா என்ன பண்றான், 2 பொன் கன்று குட்டிகளை உண்டாக்கி வடக்கே தானிலும் தெற்கே பெத்தேல், பெத்தேல்ங்கிறது எருசலேமுக்கு வடக்க 30 மைல், அது வரைக்கும் அவங்களுடைய எல்லை, 10 கோத்திரத்தோட எல்லை. அங்க ஒரு கன்றுக்குட்டியை வச்சுட்டான். நீங்க கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னா யாருக்கு எதுக்கு செலுத்தினா போதும்? கன்று குட்டிகளுக்கு. இப்ப ஆசாரியர்களாய் இருக்க வேண்டியவர்களை அவன் ஆசாரியராய் வைக்கல. ஏன்னா லேவி கோத்திரத்துல ஆரோனும் அவன் குடும்பத்தாரும் தான் இப்ப ஆசாரிய ஊழியம் செய்யணும். இது கர்த்தருடைய பிரமாணம். ஆனா யெரொபெயாம் என்ன பண்றா, ஜனத்தில் ஈனமானவர்களை எல்லாம் என்ன செய்யறான், ராஜாவாய் கொண்டு வந்து வச்சிடறான். நீங்க 13ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 13:9. நீங்கள் ஆரோனின் குமாரராகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ? இளங்காளையினாலும் 7 கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியராய் இருக்கிறானே. இங்க ஆரோனும் அவன் குமாரர் மட்டும்தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். ஆனா அங்க யெரொபெயாம் என்ன பண்ணிட்டான், ஜனங்களை கவர் பண்ணணும்னு என்ன கொண்டு வரணும், ஆசாரியன் ஆகணும்னா ஒரு இளம் காளை, 7 ஆட்டுக்கடா, இவ்வளவு இருந்தா போதும். கொஞ்சம் காசு இருந்தா நான் யாராயிரலாம்? ஆசாரியன் ஆயிரலாம். கொஞ்சம் காசு இருந்தா நான் ஊழியக்காரன் ஆயிரலாம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யெரொபெயாம் செய்யறான். ஆனா இவன் சொல்றான், எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிற லேவியராமே. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை சாயங்காலம் தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள்.
பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலுடைய தோல்வி எங்க ஆரம்பிக்குதுன்னா கர்த்தரை விட்டு விலகி. இதெல்லாம் சொல்லும் பொழுது, அறிவிக்கும் பொழுது, அப்ப என்னன்னா ஒரு கூட்டம் லேவியர் இஸ்ரவேலை விட்டுட்டு எங்க வர்றாங்க? எருசலேமுக்கு. ஏன்னா அங்க இருந்தா நான் யாருக்கு பலி செலுத்தணும்? கண்ணுக்குட்டிக்கு. அது தேவனுக்கு பிரியம் இல்ல, அது அருவருப்பு. அப்ப எனக்கு இந்த தேசமும் வேண்டாம், எனக்கு குடியிருக்கும்படி காணியாட்சியாய் கொடுத்த பட்டணமோ வேண்டாம். நான் பிச்சைக்காரனா இருந்தாலும் எங்க இருப்பேன்? எருசலேம்ல இருப்பனே ஒழிய இருக்க இடம் இல்லாம நான் டென்ட் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா லேவியருக்கு அரணிப்பான பட்டணங்கள், குடியிருக்கிற பட்டணங்களை கர்த்தர் கொடுக்கும்படி சொல்லி இருந்தார். எல்லா கோத்திரத்திலும் அவங்களுக்கு பட்டணங்கள் இருந்தது. ஆனா இப்ப எருசலேம் வந்தா அவங்களுக்கு என்ன கிடையாது? அவங்களுக்குன்னு சொந்தமா இருக்கிறதுக்கு ஒரு பட்டணமோ இல்ல. பரவாயில்ல, இந்த பூமியில நான் அந்நியனும் பரதேசியுமா இருந்தாலும் பரவாயில்லை, எனக்குன்னு சொந்தமா ஒரு பட்டணம் இல்லாட்டாலும் பரவாயில்லை. மோசையை குறிச்சு படிக்கிறோம். எகிப்தின் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து எகிப்தின் பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனத்தோட, தேவ ஜனத்தோட துன்பத்தை அனுபவிக்கிறதையே அவன் தெரிந்து கொண்டான். அது லேவியோட இரத்தத்துல இருக்கு. பிரியமானவர்களே, கர்த்தர் போதும். ஏன்னா மோசே பொன்கன்று குட்டி ஆரோன் உண்டாக்கி பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தப்ப இறங்கி வந்து அடிச்சு நூறிக்கு உடைச்சிட்டு விக்கிரகத்தை இல்லாம ஆக்கிட்டு கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யாருன்னு சொன்னப்போ லேவி மாத்திரம்தான் வந்தான். அதனாலதான் உபாகமத்துல பார்க்கிறோம், என் பரிசுத்த புருஷன் வசமாய் ஊரி தும்மீம் என்பவைகள். லேவிக்கு ஆண்டவர் கொடுத்த பேர் என்ன? பரிசுத்த புருஷன், பரிசுத்த சந்ததி, பரிசுத்த கோத்திரம். பிரியமானவர்களே, லேவிக்கு பட்டணம் முக்கியம் அல்ல, பலி முக்கியம், இயேசு முக்கியம், இயேசுடைய ஆசீர்வாதம் முக்கியம், பரலோக ராஜ்யம் முக்கியம், பரிசுத்தம் முக்கியம். எனக்கு பட்டணமும் வேண்டாம், வீடும் வேண்டாம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? என் பிரச்சனை இல்ல, என்னுடைய வேதனைகளில் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உம்மை விட பெரிய சொத்து இந்த உலகத்துல சொந்தம் என்று உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. இந்த உலகத்துல நான் தேட வேண்டியது தெய்வத்தை மட்டும்தான். அதனாலதான் இப்ப நாம பார்க்கிறோம், லேவியர் வந்தப்போ லேவியர் பிறகாலே, பிறகாலேன்னா என்ன நினைச்சு தெரியாது பார்க்கிறோம். பிறகாலேன்னா அது பழைய பேச்சு வழக்கு. பின்னாலே, லேவியருக்கு பின்னாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு அவங்க யார தேடுறாங்க? யார தேடுறாங்க? ப்ரமோஷனை தேடினாங்களா? நகை மேல நகை வாங்கணும்னு தேடினாங்களா? சிலர் எல்லாம் கட்டிகள் வாங்கி தேடி தேடி கட்டி வாங்குறாங்க. என்ன கட்டி? தங்க கட்டி, கோல்டு, எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேட வேண்டியது ஒன்றே ஒன்று. இன்னைக்கு சபையோட தோல்வி எங்க தெரியுமா போயிடுது?
இயேசு எங்களுக்கு வேண்டாம், இயேசு தருகிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேணும். என்னைக்கு சபை இயேசுடைய தருகிற ஆசீர்வாதத்தை தேடுதோ அன்னைக்கே சபை தோத்து போயிடுச்சு. நீ தேட வேண்டியது ஆசீர்வாதத்தை அல்ல, தேட வேண்டியது இயேசுவ. ஆசீர்வாதம் தன்னால வரும். அதை தேடுறதுக்காக தெய்வம் என்னையும் உங்களையோ அழைக்கல. பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவனை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எங்க வந்தாங்க? எருசலேமுக்கு. இருக்கிற இடத்தை விட்டாச்சு, வீட்டை விட்டாச்சு. திரும்பி போனா ராஜா வெட்டி கொன்னாலும் கொன்றுவான். ஆனாலும் பரவாயில்ல, இஸ்ரவேலின் தேவனை தேடுகிற ஒரு கூட்டம் இருந்தது. அவருக்கு பலி செலுத்தினா போதும், எனக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை. காரணம், என்னை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை நடத்துகிற தேவன் இருக்கிறார், என்னை போஷிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு அவர் போதும், எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். பிரியமானவர்களே, வாத்து வேணுமா முட்டை வேணுமா? வாத்து வேணுமா? வாத்து வயிற்றுல இருக்கிற பொன் முட்டை வேணுமா? பொன் முட்டைய தேடுறவன் வாத்துக்கு என்ன வச்சிருவான்? கத்தி வச்சிருவான். எனக்கு பொன் முட்டை தேவையில்லை, எனக்கு வாத்து போதும். அப்ப நிச்சயமா பொன் முட்டை ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஆனா உள்ள நிறைய இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு முட்டாள்கள் வாத்துக்கு கத்தி வைக்கணும்னு பாக்குறான். உள்ள இருந்தது அதோட எல்லா ஆசீர்வாதமும் போச்சு. ஆசீர்வாதத்தை தேட வேண்டாம், இயேசுதான் என்னுடைய ஆசீர்வாதம். இயேசுவே என் நம்பிக்கை, ஏகிடுவாரென் பக்கம், நாசமனு காமலே நேசமாய் நடத்துவான். நான் இயேசுவை தேடுனா நாசம் அணுகாது. நான் இயேசுவை தேடுனா கடன்ல இருந்து விடுதலை, நான் இயேசுவை தேடுனா வியாதியில இருந்து விடுதலை, நான் இயேசுவை தேடுனா பலவீனத்துல இருந்து விடுதலை, நான் இயேசுவை தேடுனா போராட்டங்கள்ல இருந்து விடுதலை, நான் இயேசுவை தேடுனா வறுமையில இருந்து விடுதலை, நான் இயேசுவை தேடுனா மாம்சத்துல இருந்து விடுதலை. இயேசு போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். மற்றதெல்லாம் தன்னால இயேசுக்கு பின்னாடி எல்லாமே வரும். பிரியமானவர்களே, அவரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர். அப்ப ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை ஸ்தோத்திரம் பண்றவங்க யார தேடுவாங்க? இயேசுவை தேடுவாங்க. பலிபீடத்துல பலியாய் தங்களை, பழைய ஏற்பாட்டுல ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சு பலி செலுத்திடலாம். புதிய ஏற்பாட்டுல ரோமர் 12:1 என்ன படிக்கிறோம்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த சரீரம் ஒண்ணு மண்ணோட மண்ணா கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி மரிச்சுட்டா போயிரும். இல்லைன்னா கர்த்தருடைய வருகையில இந்த சரீரம் உயிர்த்து, இந்த சரீரம் மறுரூபம் அடையணும். மண்ணோட மண்ணா போயிடுச்சுன்னா உயிர் தெழும்புறதுக்கு நான் கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் ஜீவித்து மரித்தால் உயிர் தெழும்புவேன். அப்ப கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் ஜீவித்து கொண்டே இருந்தால் மறுரூபம் ஆயிருவேன். ஆனா எப்படி இருந்தாலும் சரி, இந்த சரீரம் பரிசுத்தப்பட வேண்டியது அவசியம். இந்த சரீரத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியம் இருக்கு. அதனால எப்பொழுதெல்லாம் நான் ஆராதிக்க வருகிறேனோ பலிபீடத்தோடு நான் ஐக்கியமுடையவனாய் மாறிடுறேன். என்னையே பலியாய் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நான் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னால் கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குகிறார், என்னை சுத்திகரிக்கிறார், என்னை புடமிடுகிறார். பிரியமானவர்களே, நான் நேரம் இல்ல. சவுல் ராஜா கழுதைகளை தேடி போனான். அவன் ஆண்டவரை தேடல, தன்னை ராஜாவாக்குன தெய்வத்தை தேடவில்லை. இரண்டாவது, தாவீதோட உயிரை எடுக்கிறதுக்கு தாவீதை தேடி போனான். மூன்றாவது, தாவீது உயிரை எடுக்க முடியல, கடைசியா ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீயை தேடி போனான். என்ன பரிதாபம் பாருங்க. கர்த்தரை தேட வேண்டிய ஜனம் இன்னைக்கு நம்ம எதை தேடிட்டு இருக்கிறோம்? சொத்து, சொகம், அது இது. பாகிஸ்தான்காரன் ஒரு ஏவுகணையை வீசி குண்டு போட்டானா தமிழ்நாடே காலி.
மொத்த தமிழ்நாடு காலியாயிரும். சேர்த்து வச்சது ஒண்ணும். நம்ம சேர்க்க வேண்டியது கர்த்தராகிய இயேசுவை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவை. நேரம் இல்ல வசனங்கள் வாசிக்கிறதுக்கு. 2 நாளாகமும் 12:14 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 12:14. அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல், யெரொபெயாம் என்று சொல்லக்கூடிய சாலமோனின் வேலைக்காரன் கர்த்தரை தேடாமல், தேடுகிறதுக்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தரை தேடாதவன் என்னத்தை தான் செய்வான்? பொல்லாப்பானதை செய்வான். புரியுதா? ஆசான் ஒரு நல்ல ராஜா இருந்தான். ஒரு நேரம் கர்த்தரை தேடினான். ஆனா நெருக்கம் வந்தப்ப, யுத்தம் வந்தப்ப அவன் கர்த்தரை தேடல. அவன் அசீரிய ராஜாவை தேடினான். அப்ப தீர்க்கதரிசி கடிந்து கொள்ளுகிறான். நேரம் இல்ல. 2 நாளாகவும் 15:2 12 இருக்கு. இன்னும் நிறைய ராஜாக்கள், யோசபாத், எசேக்கியா, யோசியா. ஒரே ஒரு வசன வாசிக்க முடிச்சிருவோம். 2 நாளாகவும் 34:1 முதல் 3 வரை உள்ள வசனம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 8 வயதில் ராஜாவாகி 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். மொத்தம் எத்தனை வருஷம்? 8 வயசுல ராஜாவானா 99, 31 வருஷம். நான் மார்க் ஷீட்டை வாங்கி கிழிச்சு போட்டேன். 99 மார்க் போட்ட பொம்பளைய டிஸ்மிஸ் பண்ணோம் வேலையை விட்டு. மொத்தமே 39 வருஷம். செத்து போயிட்டான். 39வது வயசுல அவன் செத்து போயிட்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து 8 வயசுல ராஜாவானவனுக்கு அது எப்படி அப்படி ஒரு இருதயம்? 8 வயசு யாராவது இருக்கீங்களா? இல்ல. 8 வயசுல இங்க ஒரு ஆள் கூட இல்ல. அவ்வளவு 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்க முடியும். நான் நினைக்கிறேன் அவனுடைய தாய் அவனை தெய்வ பயத்திலையும் ஒழுக்கத்திலும், தகப்பன் துன்மார்க்கன், தெய்வ பயத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்த்திருக்கணும். தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான். காரணம், அன்றைக்கு ராஜாக்களை நடத்துறதுக்கு ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஒரு பக்கம் தாய் நடத்தினா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் அவங்க கூட நின்று அவங்களை எச்சரித்து உணர்த்தி வழிகாட்டி நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, 8 வயசுல ராஜாவாகிறான். கர்த்தருடைய வழியில நடக்கிறான். விக்கிரகங்களை தள்ளி விடுறான். தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளை விட்டு விலகல. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாயிருக்கையில், 16 வயசு ஆகுது, இளவயதாயிருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 16 வயசுல தேடுறான். அப்ப 8 வருஷ காலம் அவன் சின்ன பையனா இருந்தான். கர்த்தரை தேடல. என்னுடைய அறிவு சரியா இருக்குமானால் அன்றைக்கு அவர்கள் அந்த சின்ன பையங்களை ராஜாவாக்கும் பொழுது அவர்களுடைய பெயரில் ஆசாரியர்கள் ஆளுகை செய்தார்கள். கையெழுத்து மட்டும், முத்திரம் மட்டும்தான் யாருது? ராஜாவது. ஆனா அதே நேரத்துல இந்த 8 வருஷமும் இந்த ஆசாரியர்கள் இந்த சின்ன பையங்களை கர்த்தருடைய ஒழுக்கத்திலையும் பிரமாணங்களையும் பயபக்தியிலையும் வளர்த்து வந்தார்கள். இப்ப 16 வயசு ஆயிடுச்சு. இங்க 16 வயசுல யாராவது இருக்கிறீங்களா? 16 கை தூக்கு. 3 பேருக்கு 16 வயசு. இந்த வயசுல 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி 8 வயசுல கர்த்தரை 8 வருஷம் ஆட்சி செய்யறான். அதுக்கப்புறம் கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். 12ஆம் வருஷம் 4வது அவன் சுயமாய் கர்த்தரை தேட ஆரம்பிச்சு 4வது வருஷத்துல, அப்ப 20 வயசு 4வது வருஷத்துல யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அவன் இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? 20 வயது. இங்க 20 வயசு யாராவது இருக்கிறீங்களா? 20 அஜய், பின்னாடி ஹரி. 20 வயதில் அவன் சுத்திகரிக்க ஆரம்பிச்சான். எருசலேமையும் யூதாவை. யூதான்னா தேசம் முழுசும், இன்னொன்னு எருசலேம். ஏன்னா இதுக்குள்ள என்ன வந்துருச்சு? விக்கிரகம், அருவருப்பு எல்லாம் வந்துருச்சு. சுத்திகரிக்க தொடங்கினான். அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். பாகாலின் பலிபீடங்களை இடித்தான். அவைகளின் மேலிருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலிபீடங்களுடைய
பிரேத குழிகள் மேல் தூவி பூஜாசாரிகளையும் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டரித்து, அதாவது பூசாரிய கொண்டு அவன் எலும்ப அவனுடைய பலிபீடத்தின் மேலேயே சுட்டு இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். பிரியமானவர்களே, அன்றைக்கு இவ்வளவு தெய்வ பக்தியோடு ஆண்டவரை நேசிக்கிற அனுபவத்தோடு பழைய ஏற்பாட்டிலேயே, அது ஒரு வாலிப வயசு, 20 வயசு 21 வயசுல கர்த்தருக்காக இவ்வளவு ஒரு வைராக்கியம். 39 வயசுல செத்து போயிட்டாங்க. அதுக்குள்ள கர்த்தர் அவனை கொண்டு செய்ய வேண்டிய வேலை எல்லாம் 40 கூட வரல, 31 வருஷம் தான் ஆச்சு. 39வது வயசுல ஒரு யுத்தம் வருது. அது ஏன் மறிக்கிறான்னு அதை கர்த்தர் சொல்றாரு, என் நியாய தீர்ப்ப நான் எருசலேம் மேல நீ என் கோபத்தை ஆற பண்ணுன, ஆனா என் கோபம் யூதாவை விட்டு கம்ப்ளீட்டா போகல. நான் நியாய தீர்ப்ப தீவிரித்து கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்னாடி உன் பிதாக்களோடு உன்னை சேர்த்து கொள்வேன். 39வது வயசுல ஒரு யுத்தத்துல காயம் பட்டுச்சு, செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வருகிறது. அப்ப கர்த்தருடைய பந்தி ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னு சொன்னா, கர்த்தரை நாம் தேடினால் அந்த ஆசீர்வாதம் வரும். கர்த்தரை தேடும் பொழுது சுத்திகரிக்கிறோம். சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்துலதான் ஆசீர்வாதம். இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ள அசுத்தம் இருந்தால் நான் இதுக்குள்ள தண்ணியை ஊத்துவனா? குடிக்கிறதுக்கு ஊத்த மாட்டேன். இந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்படாம இதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட ஊத்த மாட்டேன், இது பயன்படாது. அதுபோல தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிற தேவ ஜனங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். வரும் காலங்கள்ல அவர்களை பயன்படுத்த சித்தம் கொண்டுதான் இப்பவே சுத்திகரிக்கிறார். இப்பவே அவர்களை சீர்படுத்துறாரு. பிரியமானவர்களே, நீங்கள் சுத்திகரிக்க 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 ஆசீர்வாதம் மட்டுமல்ல, கர்த்தருக்காக பயன்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களை தன்னுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக பயன்படுத்த ஆரம்பிப்பார். நான் ஆசீர்வாதமா இருக்கேன், போதுண்டா சாமி, இப்படியே செத்து போயிடணும், பரலோகத்துக்கு போயிடணும் இல்ல. அதோட நீங்க மறிக்க கூடாது. சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரங்களா 2 தீமோத்தேயு நினைக்கிறேன், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் எஜமானனுக்கு உபயோகமானது, எந்த நற்கிரியை செய்கிறதற்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பார். யார் சுத்திகரிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ஊழியத்துல பயன்படுத்துகிறார், வருங்காலங்கள்ல பயன்படுத்துகிறார், தன்னுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துகிறார், தன்னுடைய காரியங்களை செய்யறதுக்கு அவர்களை பயன்படுத்துகிறார். 1 தீமோத்தேயு 2 ஒருவன் இவைகளை விட்டு 2 தீமோத்தேயு 2:21 ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். தெய்வம் நம்மள கனத்துக்குரியவர்களாய் மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? தெய்வம் நம்மளை கனவீனப்படுத்துற தெய்வம் இல்ல. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் சுத்திகரிங்க. தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் களி கூறுங்க, ஆர்ப்பரிங்க, சந்தோஷப்படுங்க, பிசாச வெட்கப்படுத்துங்க, பிசாசை ஜெயம் கொள்ளுங்க. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். அபிஷேகத்தினால உங்களுடைய உள்ளம் பொங்கி நிரம்பட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. பெரிய ஜெயம். ஜீவன்ல வளர்றீங்க, நித்திய ஜீவன்ல பெருகிறீங்க. நீங்க ஒரு பக்கம் நித்திய ஜீவன்ல பெருகி உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தமாகறீங்க, மறுபக்கத்துல பிசாசை ஜெயித்து கொண்டே இருக்கிறீங்க. எல்லா போராட்டமும் சுத்தரிக்கப்படுது. ஏன்னா பலிபீடத்தோட நீங்க ஐக்கியமாயிடுறீங்க. பலியில ஜீவன், பலிபீடத்துல சுத்திகரிப்பு. அப்ப இரட்டிப்பான ஆசீர்வாதம். கர்த்தருடைய பந்தி உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில, எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிற இந்த பாத்திரம் நம்மை கர்த்தரை இன்னும் தேடும்படி கொண்டு வருகிறது. அவருக்கு பலி செலுத்தும்படி, அவருடைய சமூகத்துக்காக எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல, நான் அவருடைய சமூகத்துக்கு வரணும் என்கிற இடத்திற்கு கொண்டு வருகிறது. எல்லாரும் கண்களை மூடலாமா? அவர் சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்த பேரானந்தமே, அவர் சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே.
நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே. நம்முடைய கண்களை மூடுவோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்களுடைய நல்ல பிதாவே, 7வது மாதத்தின் முதல் வாரத்தில் உங்களுடைய சன்னதியில் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீரே, உம்மை ஆராதிக்க கிருபை தந்தீரே. எங்களை இந்த மட்டும் ஆவியானவர் நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பந்தியின் நோக்கத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம். நாங்கள் தேட வேண்டியது ஆசீர்வாதங்களை அல்ல, ஆசீர்வதிக்கிறவரை தேட வேண்டும். அவரை தேடினால் அவர் தென்படுவார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் விடுவிப்பார், அவர் பலப்படுத்துவார், அவர் சுத்திகரிப்பார், அவர் பயன்படுத்துவார், அவர் கனப்படுத்துவார் என்று இந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த பந்தியையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு செபிக்கிறோம். எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரத்துல தருகிறோம். இந்த பரிசுத்த பந்திக்கு இன்னும் அநேகர் தகுதியாக்கப்பட்டு இந்த பரிசுத்த பந்தியில பங்கெடுக்க இவன் அற்புதங்களை சபையிலும் சுற்றுப்புறத்திலும் நடத்தும்படியாய் செபிக்கிறோம். கிருபையுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் இப்பொழுது வரிசையாய் முழங்கால் படிடுவோம். பின்னாடி இருக்க சேர் எல்லாம் பின்னாடி போட்டுருங்க. நாம் வரிசையாய் முழங்கால் படிடுவோம். நாம் கர்த்தருடைய